ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, இந்த வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். எலியாவுக்கு அந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தன்னை தைரியமாக சொல்கிறேன். என்னை தேடி வந்தால் எங்கே தான் பார்க்கணும்? கர்த்தருடைய சமூகம் எங்கே இருக்கோ அங்கே தானே பார்க்கலாம். மற்ற இடத்துல என்ன வேஸ்ட்டாக செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன், அலைய மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்வார். கர்த்தருக்கு முன்பாக எலியா நின்றது போல் நாம் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 6வது வசனத்தை படிக்கும். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கர்த்தர் அவனை போஷித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்க ஒரு நாள் பட்டினியாக போடவே மாட்டார். அவங்க பஞ்சத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே, ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், டெய்லி 2 நேரம் என்ன வரும்? காகங்கள் வரும். மனுஷன்கிட்ட இருக்க பிடிங்கிட்டு ஓடுற காகம் கொண்டு என்ன செய்யுது? கொடுக்கு. அது என்ன சாப்பாடு? அதுக்கும் ஏற்ற சாப்பாடும் கூடாது. இருந்தாலும் காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது. போதும். ஆண்டவர் அருமையாக நடத்தினார். இன்னும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 6வது வசனம் 9வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ராவும் போல் உழைச்சி தான் சாப்பிடணும், உழைச்சா தான் நமக்கு காலம் ஓடணும்னு நினைக்க வேண்டாம். உழைக்கணும், அது ஒரு இருக்கட்டும். அதுக்கு மேலே என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்கும்போது எலியா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். காகங்கள் அவனுக்கு தினசரி 2 நேரம் என்ன கொண்டு வருது? சாப்பாடு கொண்டு வருது. இப்போ ஆற்று தண்ணி வற்றி போச்சு. எப்படினாலும் குடிக்க